நீங்கள் அங்கேயோ? ஆஹா, இங்க அமர்ந்திருப்பவன் யார்? அப்பா, நீ யாரப்பா? நீ யாரப்பா? நீ நான் கோரப்பா. கையிலே கட்டை, கைத்திலே கொட்டை, கழுத்திலே கொட்டை, உடம்பில் இல்லை சட்டை, உடம்புல இல்ல சட்டை, தலை நீ ஒரு தலை நெற்றியிலே திருநாம பட்டை, நீ உதவிக்க சுத்த தூங்கு மாதிரி கொட்டை. இப்ப எதற்காக இங்க வந்தாய்? இங்க வாப்பா. ஆனால் என் நெற்றில் அணிந்திருப்பதோ பட்டை, என் கழுத்தில் இருப்பதை கொட்டை, என் கையில் இருப்பதை கட்டை. ஆனால் நான் ஒரு கூண் ஒரு பட்ட பட்டையான பாய். என்ன பார்த்தாலும் சொல்றேன். ஏய், அதான் சொல்றார்கள் ஞானம் புரியும். அவங்க அப்பா திருவண்ணாமலை கோபுரம் முட்டை, கர்ப்பப்பட்டு கொளுத்த. திருவண்ணாமலை கோபுரம் முட்டை வரை எங்க அப்பா நான் மயிரா. அதான் சொல்வார்கள், ஓரெட்டில் பள்ளியில் சேர்க்காதவர்களையும், ஈரெட்டில் கற்காத கல்வியும், மூன்றெட்டில் செய்யாத திருமணமும், நான்கெட்டில் பெறாத குழந்தையும், ஐந்தெட்டில் சேர்க்காத சொத்தும், ஆறெட்டில் செய்யாத கடமையும், ஏற்றில் பொறுப்பும், எட்டெட்டில் பார்க்காத இடமும், ஒன்பதெட்டில் கிடைக்காதவனும், பத்தெட்டில் வராத மரணமும். அவன் மனிதனுக்கு அழகில்லை, பண்ணி பண்ணி கருதி வைத்துக்கான். எப்படி பேச வேண்டும் யாருக்கு தெரியாது. அவன் யார் தெரியுமா? நான் தான் நாரத மகமுனிவன். உன்னுடைய அரசத்தை சென்று நாரத மகமுனிவன் வந்திருக்க சொல்லிடுவோம். சாமி, ஒன்னும் புரியல. சாமியா வைக்கல மாமியார் நான் சொல்லாதே சொல்லிட்டேன். ஏய், நான் நாரத மகமுனிவன். மாமியார் சொன்னா உணவு வராது புரியும். ஆமா, இப்பத்தி பசங்க மாமியார் தானே புரியும். சொல்றத பார்த்தா ஒண்ணு மண்ணில ஏற மாட்டேங்குது. திருப்பி சொல்லுங்க. நான் தர்மபுத்திரன் நாரத மகமுனிவன். முடியலடா, இன்னைக்கு முயற்சி முகமே சரியா. நாராயணா அரிகரி கோவிந்தா. இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வரமாட்டேன்னு சொன்னேன் நான். எதுக்கு? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கூடாது. நான் பொதுவாக உன்னிடத்தில் பேச புரியாதவன் தான். என்னால் பேச முடியவில்லை. திருத்தமாக. ஆமா, நான் எப்படி பேசுறேன்? எப்படி? திருத்தமாக. எப்படி? ஒழுக்கமாக. எப்படி? எவ்வளவு அழகா பேசுறேன். அந்த மாதிரி பேசுறேன். எப்படி? உன் பேரு என்ன? என் பெயர் நாரத மகமுனிவன். ஆனா அர்ஜுனன். நான் ஒரே போடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா பேர் வைக்கலையா? எப்படித்தான் உங்க அம்மா உங்க அப்பா பேர் வச்சாங்க வாயில வருஷம் வராதுன்னு தெரியல. நான் எதுக்குதான் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்து வந்தீங்க மாட்டேன்னு எனக்கே தெரியாது. அடி யாருக்கிட்ட பேசிக்கிற? ஏதோ ஒரு கூடல் போட்ட கூட்ட வந்து மாட்டேங்கிறான். நாரதர் நாவட முடியும். நாரதரா நீதிகாலம் கேட்டது என்றால் நாரத மகாமுனிவர். சகலரும் துதி செய்து அகமதிந்தேன். நண்பன் வரம் பெற்றதும் ஈசனை கண்டதும் இந்த உலகிலே சுர 33 தேவர்கள் முதற்கொண்டு அனைவருமே எனக்கு அடிமையாக இருக்கிறார். இந்த காருள்ள
இந்த காலம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றீர்கள். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தால் என்ன சோகமாக இருக்கிறது. நாராயண நாராயண நாரதரே, நீர் வந்த காரணம் என்ன? நாரதரே, நீர் வந்த காரணம் என்னவோ? நீர் வந்த காரணம் என்னவோ? உபகாரி அரக்கனுக்கு அபகாரி என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள். எனக்கு நீங்கள் உபகாரி தானே. ஆனால் நான் அரக்கனுக்கும் தேவருக்கும் உபகாரி, பூலோகத்திற்கும் தேவலோகத்திற்கும் தேவதந்தி என்று யாரும் அறியவில்லை. இப்போது நீ வரம் பெறுவதற்கு அனைத்தும் காரணமாக நான் இருந்தென்று பெருமைப்படுத்த உண்மை சுவாமி, உண்மை. இருந்தாலும் அது என்னை சாட்டதில்லை. பெருமை, அந்த பெருமை உன்னை இறைவனை சாட்டது. ஏனென்றால் உன்னுடைய தனி தத்துவத்தினால் பெற்ற வரம் அல்லது. ஆகினால் பெற்ற வரத்தில் மனம் மகிழ்ந்தவன் நானே. இன்று பெற்ற வரம் பொழித்து விடுமோ என்று பயப்படும் நானே. நான் பெற்ற வரம் பொழித்து விடுமோ என்று பயப்படுகிறீர்களா? என்ன காரணம்? நாரதரே, உங்கள் சித்தி விளையாட்டை என்னிடத்தில் விளையாட வேண்டாம். ராவணா, நீங்கள் குரு என்று நினைக்கிறேன். கோபத்தை தூண்டாதீர்கள். ராவணா, அறியவே சொல்கிறேன். இப்போது உனக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது. உலகத்திலே தமோ பலத்தை விட, ஆனால் உடல் பலத்தை விட தானத்திலேயே சிறந்ததான நிதானம் தான் முக்கியம் என்று சொல்வார்கள். நான் கூறிய வார்த்தை நீ செவிசாத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று உன்னுடைய பெற்ற வரத்தையும் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் தேவர் விளைத்த காரணத்தால் இன்று தேவரெல்லாம் ஒன்றாக கூடி தேவ ரகசியத்தை பேசி உன்னை கொள்வதற்காக முடிவெடுத்து விட்டார்கள். சாவராட்சி அழிவது நிச்சயம். தேவர்கள் ஒன்று கூடி தேவ ரகசியம் பேசினார்களா? அப்படி என்றால் அந்த தேவ ரகசியத்தை என்ன பேசினாங்க? ராவணா, சித்திரை மாதம், ஒன்றாம் தேதி சொல்லக்கூடிய பூர்ண சச்சத்திரத்திலே என் தாத்தாரின் நாராயணன் ராவணாவை பிறக்கப் போகிறார். இந்த பூமியில் ராவணாக பிறந்து ராவணன் வேட்டை ஆடுவது நிச்சயமாகிவிட்டது. நீ சொல்வது பிரம்மதேவா,
யாரும் உரைப்பது போன்று ஆமா இங்கே நாராயண ராமனாக பிறந்து இந்த ராவணன் வேட்டையாட போவது உண்மை. அப்படின்னா இதுதான். இப்பொழுதே விட மாட்டேன். என்ன செய்ய ஆனால் என் மனதிலே இந்த ராமன் பிறந்து இந்த ராவணன் வேட்டையாட நீ அழிவது நிச்சயமாகிவிட்டது. இப்ப என்ன சொல்றீங்க? அவன் எங்கடா பிறகுறான்? எங்க பிறக்க போறான்? பூலோகத்திலே யார் இடத்துல யார் வயிற்றிலே பிறக்கின்றான்? சொல்லு சொல்லு. சீ, சீ, சொல்லு. நீ அனைத்தும் கற்று வந்தவன், கலைக்கு உரியவன். அனைத்தையும் கற்று களவும் கற்றுமரச் சொல்வார்களா? அப்படிப்பட்ட ஒரு பிறப்பாக பிறந்த தாய்க்கு தலைமகனாக பிறக்க வேண்டிய தென்னலங்க ராவணா, தமிழுக்கு சொந்தக்கார ராவணா, உன் ஆணவத்தாக்க அழிக்க வெளியில் தாத்தா முடிவு செய்து சொன்னேன். என் வார்த்தை சேர்த்து தொலை எனக்கு இருக்கு. நாவல் ஆனால் இந்த தேவர்கள் சுத்தி செய்திருக்கிறார்கள். நாராயணன் ராமனாக பிறந்து ராவணா உன்னை வேட்டையாட நினைக்கின்றாரே. கண்டிப்பான நிச்சயம். அதுதான் சொல்லிட்டேன். ஆமா, அந்த நாராயணன் ராமனாக என்ன செய்ய போகிறார்? எங்கே பிறக்க போறான்? எங்கே பிறக்க வருகிறார்? கோசலையின் சபைக்கு கோசலைக்கு ஆள வேண்டிய மன்னர் மகன் கோசலை திருநாட்டிலே கவசியாவுக்கும். ஆனால் அதே சமயத்தில் மனைவி வயிற்றிலே மனைவி கோமலின் வயிற்றிலே கவசியா இருக்கும். ஆமா, அந்த கௌசல்யா கவசியாவுக்கும் அதே சமயத்தில் அசரத சக்கரவர்த்தி மகன் தசரதனுக்கும். அசரதன் சக்கரவர்த்தி மகன் தசரதன் இருவருக்கும் திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும். இது இருவரால் நிச்சயிக்கப்பட்டது. அப்படி நடந்துவிட்டால் அந்த இருவருக்கும் ராமன் பிறப்பார். இது இருவரால் நிச்சயிக்கப்பட்டது. அப்படி பிறந்துவிட்டால் ராமன் ராவணனுக்கு அடிமைப்பார். நீ உரைக்கும் வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் முக்காலத்தில் கொண்டு உரைக்கிறது நான் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனத்தில் கேளு கேளு பிரம்மதேவா உரைப்பதெல்லாம் உண்மையா? நாரதரே, என் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்டிப்பாக. அதனால் முல்லை முள்ளாதான் இருக்க வேண்டும். ஆமா, கொல்ல ஒரு யமன் அங்கே பிறக்கிறான் என்றால் அந்த பிறக்கின்ற இடத்தையே கருவறுத்து விட வேண்டும். ஆமா, இப்போதே ருத்ர கோசாபுரி அந்த கௌசல திருமணம் நடந்தால்தானே அங்கே ராமன் பிறப்போ. இப்படிதான் சரியாக யோசிக்கிறார். அவன் சரியாக யோசிக்கிறார். அந்த ராமனுக்கு அவன் திருமணம் நடக்காமல் செய்து நடக்காம விட்டு விட்டால் எப்படி ராமன் பிறப்பான்? எப்படி உன்னை ராவணன் வேட்டையாடுவான்? நன்றாக இப்பதான் ஹரிஹரி கோவிந்தா மண்டபத்தூரா பத்த வச்சலா பரந்தாமா தேடிய கழகம் காலிலே கிடைத்து விட்டது. வந்த வேலை முடிந்து விட்டு கூரை போட்டாச்சு. இனி என்ன வேலை கொடுக்கிறது பார்க்க வேண்டும். நாராயணா, ஏழு கூறுக்கு 2 நடுக்கு 8 கால் வாகனம். ஏழு குறுக்கு 2 நடுக்கு 8 கால் வாகனம். என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு நீ தானே போகணும், நான் தானே போகணும். போய்தானே
இந்த உலகிலே மனிதனாக பிறந்து விட்டால் ராவணன் போல் எத்தனை கோடி வரங்கள் பெற்றாலும் ஒரு மனிதன் ஆனால் பிறப்பதும் இறப்பதே இவ்வுலகில் பயணமாகும். ஆனால் பிறப்பவர்கள் இறப்பதற்கு வேகமாக செல்லக்கூடாது. ஏன்னா இறப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் நிதானமா தான் யோசிக்கிறோம். இப்ப என்ன பண்றான் ராவணே? இறப்பது நிச்சயம் என்று தெரிந்தும் ஆனால் வேகமாக போய்கொண்டிருக்கிறான். ஆனால் இறப்பது நிச்சயமாக வேகமாக 7 குறுக்கு 2 நடுக்கு நீயும் தானே போகணும், நானும் தானே போகணும், போயிடாதே ஒரு மனிதனை உலகிலே பிறந்து இறந்து விட்டால் அந்த மனிதன் கிடைச்சவங்க மச்சர்கள் செய்வார்கள். இறந்த விடனை என்ன தெரியுமா? மாலை போட்ட பந்தலிலே மாலை போட வந்தவங்க, மாலை போட்ட பந்தலிலே மாலை போட வந்தவங்க, மாலை போட்ட வந்தவங்க, மாலை போட்ட பிறவிலான ஒதுங்கிறாங்க பின்னாலே, மாலை போட்ட பிறவிலான ஒதுங்கிறாங்க பின்னாலே, 7 குறுக்கு 2 நடுக்கு 8 கருவாடணும், 8 நானும் தானே போகணும், போய்தானே ஒரு மனிதன் தவறிவிட்டால் அங்கே ஓலை போட்டு பந்தலை போட்டு விடுவாங்க. அந்த பந்தலை பார்த்தவனே கண் கலங்கி மனம் உருகி மாலை கொண்டு உற்றார் பெற்றார் சென்று அந்த மாலை அழைத்துள்ளார்கள் இறந்த பிறத்திற்கு. அந்த மாலை போடும் வரைதான் உறவு. மாலை போட்டு முடிஞ்சா போதும், அவன் பிணம், அவன் ஆத்மா இங்க இருந்தால் எதை நடக்கும் அப்படியே ஒதுக்கிறாங்க. இதான் மனிதனை பற்றி. அப்படிப்பட்ட ராவணன் மனித குலத்தில் பிறந்து தாய்க்கு தாய்மகன் அறிந்து இதுவரை மரணத்தின் பயமில்லாமல் சென்று கொண்டு யாரும் ஆரம்பித்து விட்டார். அதற்காக தான் ஓலை போட்ட பந்தலிலே மாலை போட வந்தவங்க, ஓலை போட்ட பந்தலிலே மாலை போட வந்தவங்க, மாலை போட்ட பிறவிலான ஒதுங்கிறாங்க பின்னாலே, 7 குறுக்கு 2 நடுக்கு 8 கருவாடணும், 7 குறுக்கு 2 நடுக்கு 8 கருவாடணும், 8 கருவாடணும், நீ தானே போகணும், போயே ஆயிரம். அது மட்டும் தான் இந்த மனித பிறவியில் பணம் என்று மனைவி மக்கள் எல்லாம் அலைவார்கள். பணம் என்ற ஒரு வார்த்தையினால் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள். குடும்பம் என்ற பாரத சமூக ஆடவன் படும் துயரம் இந்த உலகம் அறிந்தது. அதே பெண் படும் துயரும் உலகம் அறிந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை என்றால் உலகில் வாழவே முடியாது. ஏன் இந்த மனித பிறப்பை கடக்கவே முடியாது. அதற்கு தான் சொல்றார்கள், பணங்காசு சேர்ந்திருந்தா 10 பேர் இந்த பூலோகத்தில் ராவணன் பிறக்கப் போகிறான். இந்த மனித பிறவிலே ராவணன் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றான். எப்படி என்றால், பணம் இல்லை என்றால் உலகத்தில் பிறமும் வாய் திறக்காது சொல்வார்கள். அப்படி ஒரு கணவனிடத்திலே பணம் என்று கேட்கும் ஒரு பெண், ஒரு மகள், ஒரு மகன்
இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு கணவன் இறந்து விட்டால் இவ்வளவு சம்பாதிச்சு பாடையில போயிட்டு இருக்கான், கொஞ்சம் காசு இறைச்சி விடுங்க அவர் பேர்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த காசை இறைக்கும் பொழுது அந்த பெற்ற தந்தையின் கரத்திருக்கும் பணத்தை பிடுங்கி உன்ன மகனோ உன்ன மனைவியோ அந்த சில்லறை இறைக்கும் போது பணத்தின் மீதில் மகனே தந்தை அல்ல பிணம், இந்த பிணத்தின் மீது இறைத்த பணத்தை கொடவே கூடாது மகனே என்று சொல்லும் அந்த உண்மை புரியாமல் அவருக்கு பயந்து கொடுக்கிறார். அதற்காக கற்றோடு சொல்றார்கள், 7 குறுக்கு 2 நடுக்கு 8 கழுவாக 7 குறுக்கு 2 நடுக்கு 8 கழுவாக ஒரு நாளைக்கு நீங்க தானே போகணும், நானும் தானே போகணும், போய்தானே அதை போன்று இந்த மனித பிறவி நான் எடுக்கவில்லை, எடுப்பது ஒரு ஆவரன், எடுக்க போய் என் தாத்தாரின் ஆராயன். ஆனால் குட்டி குறைந்து ஒரு சும்மா ஒரு இடம் கொடுங்க தாத்தாரு கெஞ்சி கேட்டேன், கொடுக்க முடியாது. ராவன் நேற்றில் உனக்கு, ராவன் சமகாலத்தில் உனக்கு வேலை இல்லை, இது தேவர் 33 நாட்கள் சத்திவித்தால் அசதிக்கிறவர்கள் அந்த தேவருக்கு உட்பட்டது, இதில் நீ பற்றி கலைய பிரியில் நாளாய் இடத்துக்கு இடமில்லை என்று தாத்தா திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஆனால் திட்டவட்டமாக கூறிய போதிலும் இதை விடுவன நாரதன் இடமாட்டேன், பின் துறந்து பார்த்தேன். எப்படி தாத்தா ராமன் சமகாரத்தை முடிக்க என்று பார்க்கின்றேன். இப்போது எங்கே செல்கிறார்? கோசை நாட்டை நாடி செல்கிறார் ராவணன். கண்டிப்பாக நடப்பது பின்னோக்கி சென்றால் பிடித்தம் சொல்லி பார்க்க வேண்டும். பார்க்க நாராயண் 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 குருவாயூர் தண்ணீர் திருவெங்கடத்தில் அவன் அருள்கிறவள், திருவேங்கடத்தில் அவன் அருள்கிறவள், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கிறவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நம் படிப்பதற்கு பாடம் என்னும் கீதையை கொடுத்தான், நம் படிப்பதற்கு பாடம் என்னும் கீதையை கொடுத்தான். கொடுக்க பாடுகளே